அஸ்ஸலாமு அலைக்கும். டேஸ்ட்டான மலிதா செய்வது எப்படின்னு பார்க்கலாமாங்க. ஒரு பவுல் எடுத்துட்டு 3 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கணும். மூணு கப்புக்கு 1 கப்பு வெல்லம், ஒரு சின்ன கப்பு தேங்காய் துருவி எடுத்துக்கணும், 4 ஏலக்காய், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மாவில் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை நல்லா கிளறி விட்டுறணும். கிளறி விட்டுட்டு ஒரு கை பிடிப்படுற மாதிரி மாவை பிரட்டி எடுத்துக்கணும். இந்த மலிதாவுடைய பதம் கை பிடிக்கி அடங்கணும். அந்த மாதிரி மாவை நல்லா கலக்கிடணும். கலக்கிட்டு ஸ்டீமரில் கீழே தண்ணி ஊற்றிட்டு ஒரு வெள்ளை துணி போட்டுட்டு காட்டன் துணியில் தண்ணி கொதிச்ச பின்னாடி அதுக்கு மேலே மாவை போட்டு நல்லா மூடி 5 நிமிஷம் விட்டுருங்க. 5 நிமிஷம் கழிஞ்ச பின்னாடி எடுத்து வெந்துருச்சான்னு ஒரு கரண்டி எடுத்து பார்க்கணும். நல்லா வெந்த பின்னாடி அப்படி கெட்டியான மாதிரி ஆயிடும். ஒரு கரண்டி எடுத்து நல்லா கிளறி விட்டுட்டு வெந்துருச்சான்னு பார்க்கணும். வெந்த பின்னாடி அந்த 4 ஏலக்காவை இடிகளில் போட்டு இடிச்சுக்கணும். அஞ்சு நிமிஷம் கழிஞ்ச பின்னாடி அது திறந்து பார்த்தா ஆவியெல்லாம் அடங்கியிருக்கும். ஒரு பவுலில் போட்டுட்டு பவுலில் போட்ட பின்னாடி ஒரு 1.5 ஸ்பூன் நெய்யை ஊற்றி நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் கழிஞ்ச பின்னாடி அந்த ஏலக்காய் பொடி பண்ணினதை எடுத்து போட்டுட்டு நல்லா எல்லா பக்கம் படுற மாதிரி கிளறி விட்டுட்டு தேங்காய் திருவுனது அதையும் எடுத்து போட்டு நல்லா கிளறி விட்டுறணும். இடித்து வச்சுருந்த வெல்லத்தையும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இனிப்பு போதுமான்னு பார்த்துக்குங்க. இனிப்பு பத்தாம இன்னி கொஞ்சம் கூடி வெல்லம் போட்டு நல்லா கிளறி மூடி வச்சு எல்லா பக்கம் நல்லா அந்த சர்க்கரை தேங்காய் ஏலக்காவெல்லாம் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு பவுலில் போட்டு சாப்பிடுங்க. சூப்பர் டேஸ்டி மலிதா ரெடி.